வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் அனைவரும் உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி தனது நத்தார் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்கவும், சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காகவும் பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி தனது நத்தார் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறையினரின் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும். இது ஒரு மறுமலர்ச்சியாகும். அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பும் பெருமையும் நிதானமும் அடங்காத துணிச்சலும் இடையறாத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் தன்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நமது நாடு எதிர்நோக்கும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் இனம், மதம், வர்த்தகம், கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துடன் நல்லிணக்கத்துடனும் அன்புடனும் செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மனித விழா மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழும் அனைத்து இன, மதம், கட்சி, நிறம், இளையோர், முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது எனவும் நத்தார் தினத்தில் உண்மையான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது. இந்த தருணத்தில் நமது நாடு எதிர்நோக்கும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் நாமும் இனம், மதம், வர்த்தகம், கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் அன்புடனும் செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். நத்தார் தின வாழ்த்து செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து மத தலைவர்களின் வாழ்த்துக்களை பார்க்கலாம். இறைவன் நம்மோடு இம்மானுவேலாக என்றும் இருக்கின்றார். இம்மறை உண்மையே நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது தியானிக்கின்றோம். மனித அவதாரம் கொண்ட இயேசுவின் அன்பை நினைக்கும் இப்புனித காலத்தில் நாம் மனித உறவுகளில் நம்பிக்கையையும் மன்னிப்பையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும். பலரின் மீட்புக்காக நல்வாழ்வுக்காகவும் இறைமகன் நம்மை தேடி வந்தது போல நாமும் பலரை இன்று தேடி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறை இயேசுவின் அன்புக்காக ஏங்கியுள்ள எம் உறவுகளுடன் குறிப்பாக பல்வேறு வகையான துன்ப துயரங்களுடாகி நோயாளிகளாகவும் சிறையிலும் இழப்புக்களை சந்தித்தவர்களாகவும் காணாமல் போனவர்களின் உறவுகளாகவும் வாழ்வோரில் குழந்தை இயேசுவின் அன்பை பகிர முயல்வோம். ஏழை எளிய மக்களுடன் நம்மிடமுள்ளவற்றை பகிர்ந்து அவர்களும் இயேசுவின் அன்பை உணர கரம் கொடுப்போம். இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் விழா எதிர்வரும் ஜூபிலி ஆண்டின் ஆரம்பமாக அமைவதால் ஒரு சிறப்பம்சம் பெறுகின்றது. ஜூபிலி ஆண்டிற்குள் நுழையும் நாங்கள் நமது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்குள் அன்பு பிணைப்பை ஏற்படுத்தி உறவுகளை வலுப்படுத்துவோம். ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கின்ற கசப்பான காழ்ப்புணர்வுகளை துண்டித்து மன்னிப்பின் மக்களாகவும் நற்செய்தி விழுமியங்களை வாழ்வில் கடைப்பிடிப்போம். உலகமாயக்குள் சிக்கி வன்முறைக்குள் வாழும் வாழ்வை வெறுத்து
ஒளியின் மக்களாவோம். உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்து கிறிஸ்மஸ் புது வருட நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்மஸ் என்று நாம் அழைக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை அகில உலகிலும் கொண்டாடுகின்றார்கள். கிறிஸ்து பிறப்பு விழா இவ்வளவு ஒரு முக்கியமானதோர் பெருவிழா என்று கணிப்பதற்கு காரணம், மனித வரலாற்றிலேயே இயேசுநாதர் இவ்வுலகில் பிறந்தது வரலாற்றிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருந்ததனால்தான் எம்மாண்டவர் இயேசு இவ்வுலகில் பிறந்து எமக்கெல்லாம் ஒளியும் அமைதியும் ஆக இருக்கின்றார். 2024 ஆண்டு கிறிஸ்மஸ் விழா உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒளியையும் ஒன்றிப்பையும் தர வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். எமது நாட்டிலே எமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் மத்தியில், பல வகையான நெருக்கடிகள் மத்தியில் இயேசுநாதர் எமக்கென பிறக்கிறார். எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். உலகம் முழுவதிலும் அவருடைய அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் பெற வேண்டும். மக்கள் ஒளியில் வாழ வேண்டும். இருளெல்லாம் அகற்றப்பட்டு வறுமையிலும் நோயிலும் துன்பப்படுவோர் ஈடேற்றம் பெற்று நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் உங்களுக்கு அருள்வாரா. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்றால் அது மகிழ்ச்சியின் விழா என்று சொல்லுகின்றோம். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பகிர்தல். இறைவன் தன்னையே எங்களோடு பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய அந்த இறை தன்மையை மனிதர்களாகி எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதனால்தான் நாங்கள் முழு நிறைவோடும் முழு மாண்போடும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றதென்றால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த பகிர்தல் வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறுமனே எங்களுடைய பொருட்களை மட்டும் பகிர்ந்து கொள்வது அல்ல, மற்றவர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களோடு இரக்கத்தை பகிர்ந்து கொள்வது, சமத்துவத்தை பகிர்ந்து கொள்வது, இவ்வாறு எங்களுடைய வாழ்வின் கிறிஸ்தவ விழுமியங்கள் அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழுகின்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது எங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே மீண்டுமாக நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவான மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமென்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு இறைவன் தந்த கொடைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு, இறைவன் தன்னையே எங்களோடு பகிர்ந்து கொண்டது போல நாங்களும் இறைவனுடைய அன்பை, இரக்கத்தை, இறைவனுடைய பராமரிப்பை அனைவரோடும் பகிர்ந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பாலின் பிறப்பினை முன்னிட்டு நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய ஜேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பினை முன்னிட்டு நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதக இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையும் அவர் தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது ஜேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சுரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றது. குறித்த ஆராதனைகளின் போது நாட்டு மக்களை பாதுகாப்பாகவும் நாட்டின் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் விசேட பிரார்த்தனையும் 1000 நாள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விசேட கூற்று திருப்பலியை ஆயர் அருட்தந்தையர்கள் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அனைவருக்கும் ஆயர் மற்றும் அருட்தந்தையர்களினால் அருளாசி வழங்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டனர்.
கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயங்களில் போலீசார் விசேட பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் புனித அந்தோணியார் ஆலயத்திலும் நத்தார் தின திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு ஆலய பங்குத்தந்தை தலைமையில் நடைபெற்றது. பூஜை வழிபாடுகளில் ஆலய பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநீசன் அனைவருக்கும் நத்தார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலும் உலகிலும் பரந்து வாழுகின்ற கிறிஸ்தவ உறவுகளுக்கு எனது நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாரினில் படிந்த பாவங்கள் போக்கிட, காரிருள் களைந்திட, கருணைகள் பூத்திட, தாரகை தடயம் தந்ததன் பின்னர் நேரிடையாக நீதமாய் உதித்த நிர்மலன் இயேசுநாதர் பிறந்த தினத்தை வெளிப்படுத்துகின்ற நத்தார் தின நிகழ்வில் எனது வாழ்த்துக்களை நான் மீண்டும் அந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நத்தார் தினம் என்பது இருளை அகற்றி ஒளியை தருகின்ற ஒரு நன்னாள் என்று கூறலாம். அப்படியாக உலகில் படிந்திருந்த காரிருளை களைவதற்கும் கருணைகள் கொழிந்திடுவதற்கும் வந்து உதித்த இயேசுபிரான் ஒரு உன்னதமான ஒரு பிறவி என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு தெய்வமாக பூசிக்கப்படுகின்றவர். அப்படிப்பட்ட திருநாளில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வங்கியின் நிதிகள் காத்தான்குடியில் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காணா பிறப்பு ஆராய்ந்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி நகரசபை பிரிவில் உலக வங்கி நிதிகள் மேற்கொள்ளப்படவுள்ள வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நேற்று ஆராய்ந்தார். காத்தான்குடி நகரசபை செயலாளர் திருமதி ரிப்கா ஜபீனை சந்தித்து வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயில் வீதி மற்றும் புதிய காத்தான்குடி பெண்கள் சந்தை வீதி ஆகியவற்றையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். இப்பிரதேச மக்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து இந்த வீதியின் முழுமையான வடிகாலமைப்பு மேற்கொள்ளப்பட்ட பின்பு வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிலையிலேயே வீதி புனரமைப்பு தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நேரில் ஆராய்ந்தார். தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி அமைப்பாளரும் உடனிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாம் காரியப்பர் அம்பாறை கல்முனைக்கு விஜயம் செய்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி ரிஷாம் காரியப்பர் நேற்று கல்முனை முகைதீன் ஜும்மா பள்ளிவாயல் மற்றும் சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாயலுக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது பள்ளிவாயல் நிர்வாகத்தினரால் வரவேற்கப்பட்ட அவர் விசேட துவா பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமல்லப்பை உட்பட பிரமுகர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் மார்கழி பெருவிழா இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமணம் நடாத்தும் மார்கழி பெருவிழா இன்று மாலை இடம்பெறவுள்ளது. குறித்த நிகழ்வு யாழ்ப்பாணம் கலாசார நிலையத்தில் ஆரம்பமாக உள்ளது. காலை 8:30 மணிக்கு வன்னி வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து திருமுறைகளும் சித்தாந்த சாஸ்திரங்களும் யானைகளின் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேக்கிலார் அரங்கில் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இதன்போது தமிழகம் மற்றும் இலங்கை அறிஞர்கள் அங்கு கலந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பாக தென்னாடு அமைப்பின் நிறுவனர் பொறியியலாளர் பார்த்திபன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வணக்கம். மார்கழி என்பது ஒரு வழிபாட்டு மாதமாக இருக்கின்ற வேளையிலே 4வது ஆண்டாக இம்முறை மார்கழி பெருவிழா யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் ஜானையில் ஏற்றி, அத்துடன் ஆடல் வெள்ளானையும் ஜானையில் ஏற்றி வன்னை வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் வரை ஊர்வலமாக கொண்டு வந்து இந்த மார்கழி பெருவிழா தொடங்க இருக்கின்றது. இந்தியா இலங்கையிலிருந்து அறிஞர் பெருமக்கள் இதை பேச இருக்கின்றார்கள். அனைவரும் வந்து இதை பார்வையிட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அம்பாறை சம்மாந்துறை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அம்பாறை சம்மாந்துறை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர்
ஆதம் பாவா தலைமையில் பிரதேச செயலக கேட்பூர் கூட்டத்தில் இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபாவை ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கிராமிய அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியத்தஸ் மற்றும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கெடுத்தனர். மாவடிப்பள்ளியில் உடனடியாக பாலம் அமைப்பது தொடர்பில் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச நீர்ப்பாசன பிரச்சினைகள், சம்மாந்துறை வைத்தியசாலை காணி விவகாரம், ஜாமலிகா பாடசாலை மாற்று காணி விடயம் உட்பட பல்வேறு விடயங்கள் துறையில் ஆராயப்பட்டது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் காணி பிரச்சினைகள் தொடர்பாகவும் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள், காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் மற்றும் விவசாய பிரச்சினைகள், மீன்பிடிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், அனர்த்த முகாமை நீர்ப்பாசன மற்றும் உள்ளிட்ட மாவட்டத்தின் கல்வி, சுகாதாரம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிக்குள் விடுவிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரெட்னசகர, கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் RMPS ரட்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மக்ரூம், அக்மிமன கபகே, ரோஷான் பிரயஞ்சன உட்பட திணைக்கள தலைவர்கள், துறை சார்ந்த பலரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டஈடாக 3000 மில்லியன் ரூபாய் சேவை எனவும், அதாவது விவசாயம் தொடர்பான சேத விவரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விவசாய திணைக்கள பணிப்பாளர் MFA ஜனீற்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விவசாயிகள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கின்ற எலிகாய்ச்சல் தொடர்பாக பிராந்திய சுகாதார பணிமனையின் தொற்றுநோய் வைத்திய அதிகாரி கார்த்திகா தெளிவூட்டலை வழங்கியிருந்தார். இதேவேளை குரங்கு மற்றும் யானை தாக்கியதனால் தாம் அதிகம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த், நவரூப ரஞ்சினி முகுந்தன், மத்திய மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர், மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் V நவநீதன் என துறைசார் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விவசாயிகளுடைய பயிர்கள் பாதிக்கப்படுவதாலே அவர்களுக்கு வழங்க வேண்டிய நஷ்டஈடு தொடர்பாகவும் இங்கு விவசாயிகளால் பேசப்பட்டது. ஊராட்சி செயலகத்தின் உதவி பணிப்பாளர் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும், கடந்த 2023ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட வெள்ளத்துக்கான ஆரம்பத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கான கொடுப்பனவுகளின் தாமதங்கள் குறித்தும் அவர் அதுக்கு விளக்கம் அளித்தார். கூடிய விரைவில் இந்த கொடுப்பனவுகள் யாவும் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, யானையினால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்பாக வன விலங்கு திணைக்களத்துடன் பேசப்பட்டது. அது மட்டுமன்றி படி மார்க்கெட்டிங் போர்டு மற்றும் வனவிலங்கு திணைக்களத்துக்கான அலுவலகங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இல்லை. ஏனைய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருந்த போதும் இங்கு அமைக்கப்படாதனால் அந்த திணைக்களங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் மிகவும் தாமதமாக இருக்கிறது. அதுவும் படி மார்க்கெட்டிங் போர்டில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் 8 படி மார்க்கெட்டிங் போர்டு கட்டிடங்களையும் பார்வையிட வேண்டி இருக்கிறது. இப்பொழுது அதில் 4 யானையினால் தாக்கப்பட்டிருக்கிறது. அவை திருத்தப்பட வேண்டும். அவற்றுக்கான காவலாளிகள் போடப்பட வேண்டும். இன்னும் அவர் தனியாக இதை சமாளிக்க முடியாது. எனவே இன்னும் 7 பேர் அங்கு போடப்பட வேண்டும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். அது மட்டுமல்ல, பொறுப்பு வாய்ந்த பதவிநிலை உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இது போன்ற விடயங்களை இன்றைய தினத்திலே நாங்கள் கலந்து ஆலோசித்தோம்.